ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் சரண்யா. இன்னைக்கு ப்ரோக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்கோலியை இந்த சைஸில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 to 10 minutes போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்துல ப்ரோக்கோலியை சேர்த்துடலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா, பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோள மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா லெமன் பிழிஞ்சிடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அடுத்து ஒரு பேன்ல ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். அது சூடானதுக்கு அப்புறமா ப்ரோக்கோலியை ஒன்னொன்னா சேர்த்துடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, திருப்பி போட்டுடலாம். நல்லா எல்லா சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், உடம்புக்கும் நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.